This is Venkat for Venkatfin.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்க சொல்கிறது வீடியோ ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் அ குவிக் வீடியோ பிகாஸ் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இன்னைக்கு வந்து ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து ஆல்ரெடி கார்பரேட் குரூப் ஹெல்த் கவர் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபியூ க்ரோஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன், லெஸ் தென் 2 crores. பட் இருந்தாலும் ஹி அண்டர்ஸ்டுட் ஓகே த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் டேர்ம் பிளான். அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கினாங்க. எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் லாகின் வந்தாலே ஐ வில் எக்ஸ்பெக்ட் அ சேலஞ்சு இல்லாமல் போகும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். நான் 4 பேர் லாகின் பண்ணணும், அதில் ஒருத்தர் இல்லை 2 பேருக்காவது ஏதோ ஒரு சேலஞ்ச் வரும். பட் எஸ்டர்டே ஹி பேட், டுடே த பாலிசி காட் இஷ்யூட். ஐ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். பட் நீங்கள் ஸ்மூத் சேல் ஸ்டோரிஸை நம்ம பேசக்கூடாது. இப்போ ஒரு வீடியோன்னு பண்ணுறோன்னா அப்ளை பண்ணாரு, இஷ்யூ ஆயிடுச்சு. இது வந்து யாருக்கு யூஸே கிடையாது. இது நிறைய பேருக்கு நடக்கும். எது நம்ம பேசணுன்னா when I face the challenges, ஓகே, இது காரணம் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். முக்கியமாக ஐடி செக்டாரில் கார்பரேட் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 10 பேர்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் 7 பேர் எப்படி இருக்காங்கன்னா, கொஞ்சம் அதுதான் வந்து அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பாலாம் இப்படி தான் எல்லா விஷயத்துக்கும் பொறுமையாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு 3 பேர் வந்து பொறுமையே கிடையாது. இது வந்து ரொம்ப லோக்கலான இண்டஸ்ட்ரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய நல்ல சர்வீஸ் பண்ணுது இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. பட் கொஞ்சம் லோக்கலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கிளிச் இருக்கும், ப்ராசஸில் இஷ்யூ வரும், ஏண்டா அப்புறம் லாஸ் ஆகும். நீங்கள் எல்லாருமே எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குறீங்கன்னு தெரியும். அவன் ரொம்ப நல்ல மாதிரி லிங்க்டின்ல போட்டுட்டு சீனை போட்டுட்டு இருப்பான். ஆனால் அவங்ககிட்ட வந்து லாஸ் பண்ணவன் வந்து யாருன்னு என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுவாங்க. விச் இஸ் லைக் ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருக்குது, என்ஆர்ஐ இருக்கிறாங்க, வெளிநாட்டில் வேலை ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ ஹெல்த் மெடிக்கல் செக்அப் வாங்கி கொடுக்க முடியல. ஹெல்த் செக்அப் அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க, சும்மா கிடையாது. 70,000 80,000 1 lakh மாதிரி செலவு பண்ணியிருப்பாங்க. ஓகே, செலவு பண்ணிட்டு ப்ராடக்ட் இஷ்யூ ஆகலைன்னா யாருக்கு லாஸ்? கிளைண்ட்டுக்கு லாஸ். இந்த மாதிரி இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 கதை தெரியும். அதில் 2 பேர் எங்கிட்ட வாங்கினாங்க. அவங்களுக்கு ஏன்னா அவங்க நான் சொல்கிற ப்ராடக்ட்டை ஓகே சொன்னாங்க. தென் த பாலிசி காட் இஷ்யூட். இந்த மிராக்கிள் எல்லாருக்கும் நடக்காது, பட் சம்டைம்ஸ் இது நடக்கும். நான் இது எதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன்னா, ஒரு 10 பேர் வந்து ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்டும் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறாங்கன்னா, அது 7 பேர் அதில் இருக்கிற ப்ராசஸை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா என்னை நம்புறாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் நம்புறாங்க. அவங்களுக்கும் பொறுமையான ஒன்று இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, பொறுமை இருக்கணும். மிச்சம் 3 பேர் வந்து நல்ல வேலை. இந்த 3 பேர் மிச்சம் 3 பேருங்கிற மாதிரி கிளைண்ட் எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே அவங்கள வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன். இந்த சேலஞ்ச் இருக்கும், வில் பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 பேர்லாம் எங்கன்னா இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எங்கேயாவது அப்ளை பண்ணியிருப்பாங்க, அஃபீஷியல் வெப்சைட்டில் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது அதாவது எக்ஸ்ட்ரீம். இந்த 3 பேரில் ஒருத்தன் எக்ஸ்ட்ரீமாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, கடுப்பாயிருச்சு, அதனால வந்து வேண்டான்னு கேன்சல் பண்ணிட்டாரான். இதை மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க, டே 1லேருந்து அந்த கவர் ஆரம்பிக்கும். புரிஞ்சுட்டிங்களா? டேர்ம் பிளான் இஷ்யூடுன்னு இமெயில் வந்த அடுத்த அந்த நிமிஷத்துலேருந்து சம்திங் ஹேப்பன்ஸ் டு யூ, 1 கோடியோ 5 கோடியோ 15 கோடியோ உங்களுக்கு அந்த கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது. நீங்கள் அந்த வேலையை நீங்கள் அண்டர் ரைட்டர் வேலையை நீங்கள் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான வேலை. அதனால டாக்குமெண்ட்ஸை கேட்பாங்க, ஹெல்த் ஸ்டேட்டஸை கேட்பாங்க, 2வது ஹெல்த் செக்அப் அனுப்புவாங்க. இதில் நீங்கள் எமோஷ்னலாக இன்வால்வ் ஆகாதீங்க, ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. அது வாங்குற வழியை பாருங்கள். எத்தனை பேருக்கு பேசும்போதே உங்களுக்கு வாங்குறது சேலஞ்சுன்னு நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா? தென் தே கெட் த்ரூ இட் அண்ட் சம்டைம்ஸ் தே இஷ்யூ தே கெட் த ப்ராடக்ட். அதனால தான் நான் இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. இந்த கார்பரேட் என்விரான்மெண்ட்டில் எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கும். இப்போ இன்றைக்கி என்னோட கிளைண்ட்டுக்கு ஒருத்தர் நடந்திருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. வேலை ஈஸியாக முடிஞ்சால் எனக்கும் சந்தோஷம் தானே. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லை. இந்த கதை இவர் வந்து ஹீஸ் அன் அஸ்ட்ராலஜர் ஃப்ரம் காஞ்சிபுரம். சரிங்களா? ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து கொஞ்சம் ஒரு கிளிச் இருந்துச்சு, ஐடி கிளிச் இருந்துச்சு, இவருக்கும் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ பொறுமை, கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சு. அவனும் 2-3 தடவை அதை ஃபிக்ஸ் பண்ணாரு. தென் மை ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வெண்ட் அண்ட் டாட் ஹிம் அண்ட் ஹி ஃபிக்ஸ்ட் இட். இந்த ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவர் வந்து அப்செட் ஆகிருக்கலாம், பட் மனசளவில் அப்செட் ஆகிருக்கலாம். அவர் என்ன நம்புறாரு. சரிங்களா? அந்த ப்ராசஸை நம்பணும்ல. சம் டெக்னிக்கல் கிளிச் இஸ் தேர். ஓகே, ஒரு ஐடி என்விரான்மெண்ட்டில் இருக்கவங்க ஐடி ஒரு வெப்சைட்டில் இருக்கிற ஒரு டெக்னிக்கல் கிளிச் வந்து ஆப்வியஸ்லி வரும்ல. கரெக்டாக இல்லையா? அது புரிஞ்சிக்காம எமோஷனல் ஆகி ஃபீல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அதான் புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இந்த அஸ்ட்ராலஜர் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து ஹிஸ் நேம் இஸ் மிஸ்டர் சுந்தர். அவர் வந்து 20 years ப்ராப்பராக ஐடி ரெக்டான் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த திருப்பூரில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ட்டு பார்த்தா 4 கோடி 5 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ண வேண்டியது. ஐடி ரிட்டர்ன் மாத்திரம் அந்த நல்ல சிஏவை பிடிச்சி வெறும் 4.25 லட்சம் 7 லட்சம் அப்படின்னு போட்டால்
ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அட்லீஸ்ட் ஒரு 5 கோடியாவது ஒரு நல்ல லைஃப் கவர் இருக்கணும். புரிஞ்சுட்டிங்களா? 2 கோடி கூட வாங்கி கொடுக்க முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் இவர் பாருங்க, பீயிங் அன் அஸ்ட்ராலஜர் ரொம்ப பர்ஃபெக்டாக ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. வருஷம் உங்களுக்கு போன வருஷம் எவ்வளோ ஃபைல் பண்ணீங்கன்னு கேட்டேன், இந்த வருஷம் எவ்வளோ ஃபைல் பண்ண போகிறேன்னு கேட்டேன். உடனே அவர் ஆடிட்டரை கால் பண்ண வச்சார், பேச வச்சார், அவர் கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. ஸோ ப்ரொஃபஷ்னலிசம் ஆல்சோ. நீங்கள் வந்து ஒரு கார்பரேட் என்விலான்ட்டில் இருக்கவங்க எல்லாமே ஸ்மூத் சேலாக இருக்கும் போது நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலிசத்தை காமிக்காதீங்க. சேலஞ்சஸ் வரும். அப்படி பார்த்தா ப்ராடக்ட் ஈஸியாக இஷ்யூ ஆயிடுது. நாளைக்கு வந்து ஒரு டெத் கிளைமில் சேலஞ்சஸோட ஒரு பெங்களூர்ல இருந்தோ மும்பையில இருந்தெல்லாம் கூட எனக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ தப்பு பண்ணது வந்து இந்த பாலிசி ஹோல்டரா, தப்பு பண்ணது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியா, யார் பக்கம் வந்து நம்ம கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் கைடன்ஸ் கொடுப்பேன். ஸோ திங்க் அபவுட். அதுக்காக நான் கிளைமை வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல, ஒரு லாஜிக்கலி எது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்கிறோம். புரிஞ்சுட்டிங்களா? ஏன்னா நம்ம சொல்கிற சொல் தர்மம்னு ஒன்று இருக்குது. நம்ம சொல்கிற வார்த்தைனால ஒரு ஃபேமிலி சம்மன் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி இல்லைன்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு கோடியோ 2 கோடியோ கிடைச்சா ஐ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். அதுக்காக வேற ஒன்றும் கிடையாது. ஸோ லாஜிக்கலி புரிஞ்சுக்கோங்க. கார்பரேட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க பொறுமையை கற்றுக்கோங்க. அப்போ இன்னொருத்தர் அப்படி தான், அவர் ஒரு இதில் இருந்து நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேன் அப்படின்னாரு. நான் இந்த 900 வீடியோஸ் பண்ணிட்டேன். என்னை நம்பினவங்க எல்லாம் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் வாங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் என் மூலமாக வாங்குறாங்க மாதம். பிகாஸ் ஆஃப் சம் ஃபீல். ஓகே சரி, லெட் ஹிம் ஏர்ன் இஸ் லிவிங் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம வந்து கர்நாடகாவில் ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவோம். தமிழ் வாழ்க்கை யானை குதிரைன்னு சொல்லிட்டு. எனவே லீவ் இட் அசைட். இது நான் சொல்கிறதுனால எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கிடச்சிட போகிறதும் கிடையாது. வித் தட் செட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேன், எனக்கு கிடைக்கல. அவர் என் மூலிமா பண்ணல, ஒரு பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மூலிமா பண்ணுறாரு, ப்ராடக்ட் கிடைக்கல. அப்புறம் நானும் ஒரு சில டாக்குமெண்டேஷன்லாம் கேட்குறேன். அதுக்கு அவர் எப்படி எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாரு. நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு மறுபடியும் கிடைக்கலன்னா இது என்ன கதையாக இருக்குது? எஃபர்ட்டுங்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் கேட்குறோம், அதை கொடுத்து தானே ஆகணும். அப்புறம் இன்னொரு கெட்ட பழக்கம் நிறைய பேர், கெட்ட பழக்கம்னு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல் டேட்டா, இது உங்கள் ப்ராடக்டை நீங்கள் ஒரு ஐடிஆர் எதை கொடுக்குறீங்க, ஒரு சேலரி ஸ்லிப்பை கொடுக்குறீங்க, இவ்வளோ தானே கொடுக்குறீங்க, இதை நான் பார்க்க கூட மாட்டேன், யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு அண்டர் ரைட்டர் ஒரு நாளைக்கு எத்தனை இதை அப்ரூவல் பண்ணுவான்? ஸோ எத்தனை பேர் ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க, எத்தனை பேர் ஒரு இதை படிக்கிறீங்க? உங்கள் ஒர்க்கில் உங்கள் இமெயில், ஆஃபீஸில் வர இமெயில் எதையாவது ஒழுங்காக ப்ராப்பராக படிக்கிறீங்களா? ஸ்கேனிங், யூஆர் ஜஸ்ட் ஸ்கேனிங், அதில் இருக்கிற என்ன விஷயம் கூட அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி தானே எங்கிட்ட ஒரு பிடிஎஃப் ஃபைலோ ஏதோ ஒன்று அனுப்புனா அதை வந்து இது வந்து ப்ராடக்ட் இஷ்யூ ஆகுமா, இல்லை இதில் ஏதாவது சேலஞ்ச் இருக்கா, அதை தான் ஸ்கேன் பண்ணுறோம். சரிங்களா? வேறு எதுவுமே ஸ்கேன் பண்ணுறதில்ல. உங்கள் டேட்டா வச்சு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் டேட்டாவை யார்கிட்ட பாதுகாப்புனா, ஏதாவது உண்மையாகவே ஸ்கேம் பண்ணுறவன்ட்ட பாதுகாக்கணும். கரெக்டாக இல்லையா? இனிமே இப்படி சொல்கிறதுல தப்பு இல்லை, கான்ஃபிடென்ஷியல் டேட்டான்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதை பயந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட பேசாமல் இருக்காங்களான்னு கூட எனக்கு தோணும். எனிவே, பட் பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் மீ அதை வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் நான் சொல்லுவேன், இது யாருங்க உங்களோட படித்து பார்க்க போகிறாங்க? யாருக்காவது ஏதாவது படித்து பார்க்குறோமா? எதையாவது ஒரு சில விஷயத்த ஒரு பிடிஎஃப் ஃபைலே வருது, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டே வருது, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அதனால நான் வந்து இந்த வீடியோட நிறைய பேசிட்டேன். சம்மரி இதுதாங்க, பொறுமையாக இருந்து பழங்க. பொறுமைக்கு வந்து நிறைய உண்மையாகவே வேல்யூ இருக்குது. இஃப் யூ ஹாவ் பேஷன்ஸ், எவ்ரி திங் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். எனிவே, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் நீங்கள் பண்ணணுன்னா ஐ வில் பி ஹாப்பி டு கைட் யூ அண்ட் கெட் இட் டன் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.